வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். நேற்றோட கேம் முடிஞ்சு, அதனால் அப்படியே ஊருக்கு கிளம்பலான்னு பிளான் போட்டிருந்தோம். அப்புறம் போகிற வழியில் சரி பாண்டிச்சேரி போயிட்டு போகலான்னு நண்பர் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் பாண்டிச்சேரி ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு அப்படியே போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். அது 154 கிலோமீட்டர் பாண்டிச்சேரி நம்ம ரூமில் இருந்து. அப்படியே மெரினா லைனில் தான் கிளம்பிட்டேன். அப்படியே ஈசிஆர் லைன்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு அந்த ரோடு எடுத்திருந்தேன். அப்படியே லைட்டாக தூரல் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சென்னைக்கு ஒரு பாயை சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் கோவளத்துக்கு மேலே அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு டீயை சாப்பிட்டு ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு பொறுமையாக கிளம்பியாச்சு. அப்படியே மகாபலிபுரத்தை தாண்டும் போதே லைட்டாக வயிறை கலக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே போயிட்டு அப்படியே பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் இருக்குமான்னு போகலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இடையில எந்த ஹோட்டலுமே இல்லை. கரெக்டாக ஒரு ஹோட்டல் சிக்கிச்சு. அங்கே போயிட்டு போனால் பெரிய ஹோட்டலு, ஆனால் சாப்பிட வேண்டான்ட்டு அப்படியே அந்த ஹோட்டலுக்கு மட்டும் போயிட்டு ரெஸ்ட் ரூம் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ஹோட்டல் போயாச்சு. ஹோட்டல் போயிட்டு அப்படியே நண்பர்கள் எல்லோரும் போயிட்டு அப்படியே எனக்கு ஒரு பூரி வாங்கியிருந்தேன். பூரி வாங்கி சாப்பிட்டு அதுக்கடுத்து ஒரு சின்ன தோசையை வாங்கி அப்படியே மீன் குழம்போட சாப்பிட்டு அப்படியே முடிச்சாச்சு டிஃபனை. அப்படியே கொஞ்சம் கிளம்பி அப்படியே பாண்டிச்சேரி வரையும் ஃபுல்லாக போயிட்டோம். வெள்ளனாவே ஒரு 10 மணிக்கே போயிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வெளியே எங்கேயும் சுற்றலான்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் அங்கிட்டும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஒன்றுமே பண்ண முடியலன்ட்டு மொதல் நாள் தூங்கியாச்சு. 2வது நாள் தான் அப்படியே வெளியே சுற்றி பார்ப்போன்ட்டு வெளியே போயிருந்தோம். அப்படியே 2-3 இடத்துக்கு போயிருந்தோம். ஆனால் அதில் மழை பெஞ்சனால வீடியோ எதுவும் எடுக்க முடியல. அப்புறமேல் நண்பர் ஒரு போட்டு வச்சுருந்தார். அப்படியே கிளம்பி போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் கிளம்பலான்ட்டு அப்படியே போட்டு இந்த சதுப்பு நில காடுகள்ன்ற மாதிரி இந்த ஒரு ஏரியா இருக்குன்றாங்க. அப்படியே அந்த ஏரியாவுக்கு தான் போயிருந்தோம் போட் எடுத்து நண்பரோட. அப்படி போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் உள்ளுக்கே சுற்றிக்கிட்டே இருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. மாங்கோ ஃபாரஸ்ட்டுன்னு ஏதோ ஒரு போர்டு இருந்துச்சு. சரி இதுதான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா பாண்டிச்சேரிக்கு 2-3 என்ஜாய்மெண்ட் பண்ணேன். இதுலேயும் ஒன்று. மற்றதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அது சொல்ல முடியல இந்த வீடியோவில். புரிஞ்சுக்கோங்க. அப்படியே ஒவ்வொரு சில இடத்துலலாம் டிராஃபிக்கு அதெல்லாம் நம்ம சென்னை மாதிரியே தான் இருந்துச்சு. அப்படியே ஸ்ரீகுமர் அந்த லைனில் போகும்போது குரங்கு பொம்மை போட்டு ஜாலியாக பண்ணிக்கிருந்தாங்க. ஏன்னா அடுத்த நாள் 2-3 நாள் கழிச்சு தீபாவளின்றனால அப்படியே ஃபுல்லாக எல்லா சைடு கடை வீதி ஃபுல்லாமே ஃபுல் டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்புறமேலுக்கு ஒரு மீன் சாப்பிட்லான்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அப்படியே நண்பரும் நானும் அப்படியே கிளம்பி பார்க்க போனோம். கரெக்டாக ஒரு மீன் வாங்குறதுன்னு நினச்சி போனோம். ஆனால் 2-3 மீன்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பியாச்சு. ரூமுக்கு கிளம்பி சாப்பிட்டு சரி நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு போகணுன்ற ஒரு பிளான் போட்டுக்கிருந்தாங்க. காலையில் ஏர்லி மார்னிங்கில் ஒரு 4 மணிக்கே போயிடலான்ட்டு அப்படியே மேப்பை போட்டு பார்த்தோம். அப்படியே எங்கள் ஊர் இது தான். அப்படியே திண்டுக்கல் தாண்டி நிலக்கோடை கிட்டத்தில் சில்காரொட்டி அப்படியே போயாச்சு. பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கியோட பெட்ரோல் இங்கேயே போட்டு போகலான்னு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணாங்க. ஏன்னு பார்த்தா இங்கே ஒரு 4000 ரூபா கம்மியாக இருந்துச்சு. அப்படியே டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நம்ம வீட்டுக்கு. டாடா பாய்.